அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்றைக்கு கொண்டு வந்தது அவனோட பேசுகிறதுக்கு நோன்பு 27 கொண்டாடுறது பெரிய பள்ளியில் எந்த மாதிரி செஞ்சாங்கோ, பெரிய பள்ளிக்கு கீழே உள்ள மற்ற ஊர்கள, அதாவது பண்டாரகலை, கதிர்வாங்க, சிங்கப்புர, இந்த மாதிரி ஊர்கள, அதாவது அவங்களுக்கு கீழே உள்ள பள்ளி, அதாவது தக்கியாண்டு செல்லும் அந்த பள்ளியில் 27 இப்படி வரவேற்றாங்க உண்டு. இனி மற்ற பள்ளிகள, அதாவது பெரிய பரகஹதனிய பெரிய பள்ளியை தவிர்த்து மற்ற சின்ன பள்ளிகள உண்மையில் வரவேற்ற விதம் வரவேற்கத்தக்கது. அதாவது அந்த பள்ளிகளை சோடிச்சு, அதாவது 27க்கு விசேஷமான ஊருக்கு சாப்பாடு, விசேஷமான சாப்பாடு ஆக்கி அதை கொடுத்து, இனி அந்த துவா தௌபா அந்த நேரத்தில் விசேஷமான சோட்டீஸ் தேநீர் எல்லாம் பகிர்ந்து அந்த மாதிரி வரவேற்ற அந்த சின்ன பள்ளிகள் இனி பெரிய பரகாதனிய பெரிய பள்ளியிட நிலைமை எடுத்து பார்த்தா அப்படி ஒரு விஷயமும் நடக்கலை. ஏதோ ஏனோ தானோ உண்டு இருந்தாங்க. அதாவது ஒத்தர் என்னாட்ட சின்ன இதன் 27 தௌபா, இஸ்திஃபார், துவா எல்லாம் மீக்குமே, வித்திர எல்லாம் தொழணுமே. இனி அதில் தொழுக நேரம் பயான், இனி அந்த தொழுதுட்டு பயானை கேட்டுட்டு ஒரு தேநீரும் டீயும் ஒன்று மட்டும்தான் கொடுத்துக்கிறாங்க பெரிய பள்ளியில். இனி அவர் மிச்சம் கவலையோடு சொன்னார், இனி எங்கட இந்த பள்ளி நிலைமை ஏன் இந்த மாதிரி மோசமாக போய்த்திக்கிண்டு, இனி இதுக்கு யார் காரணம்? பள்ளி தலைவரா இல்லை கமிட்டி அங்கத்தவர்களா அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது எனக்கு நம்பகமான ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு. பள்ளியில் உள்ள செக்ரட்டரி, செயலாளர், அதாவது எல்லா அதிகாரத்தையும் தன் கையில் வச்சுட்டுக்கிற செயலாளர், அவருடைய உத்தரவின் கீழ் இது நடந்ததாக எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. இனி அது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. இனி வந்த தகவலை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இனி இதை மாதிரி ஒரு செக்ரட்டரி ஒன்று இந்த பெரிய பள்ளிக்கு தேவையான ஒரு ஒரு இதுண்டு எங்களுடைய மனசுல தோன்று இல்லையா. இனி செக்ரட்டரி முதலாவது யார், இந்த தலைவருக்கு செல்றேன், முதலாவது செக்ரட்டரியை மாற்றுங்க, செக்ரட்டரியை மாற்றி புது செக்ரட்டரி ஒன்று எடுங்க. இனி அந்த அந்த அதிகாரம் தலைவருக்கு இருக்குது. இனி இதைத்தான் நான் சொல்வேன். இதை உங்களுக்கு உங்களோட கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் இதில் உங்களோட கருத்து, இவர் செஞ்சது சரியா, இல்லாட்டி பெரிய பள்ளி எந்த மாதிரி ஈக்கணும், எந்த மாதிரி வரவேற்கணும் 27ன்றத உங்களோட கருத்துக்களை கொமெண்ட்டில் போடுங்க கீழே. மற்றபடி இதை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்களோட கொமெண்ட்டை போடுங்க, லைக் கொண்டு தாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி வச்சாதான் இதுக்கு புறவும் உள்ள வீடியோ ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சேரும். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும்.